அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று வைகாசி மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை, ஏகாதசி திதி காலை 6:44 வரை, பின் துவாதசி, சித்திர நட்சத்திரம் 11:34 காலை, பின் சுவாதி. சித்திர நட்சத்திரம் இருக்கிற வரையும் மரண யோகம், சுவாதி வந்தோடனே அமிர்த யோகம். ராகு காலம் சனிக்கிழமைக்கு எப்போதுமே 9 முதல் 10:30, இமகண்டம் 1:30 முதல் 3, குளியன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் ரிஷபத்தில், புதன் குரு மிதனத்தில், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, சந்திரன் துலாத்தில், சனி ராகு கும்பத்தில், சுக்கிரன் மேஷத்தில். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்காங்க. 3-4 குருவுக்கு நல்ல இடம் இல்லை. ஆனால் உங்களுக்கு சனியும் ராகும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. அருமையான இடம். சனி ராகுக்கு பாவகிரகங்களுக்கு 11ஆம் இடம் அருமையான இடம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும், நிறைய வருமானம் வரும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் குரு பகவானுடைய அமைப்பு சரியில்லை. ஏன்னா மிகப்பெரிய முக்கியமான நல்ல கிரகம், அது நன்றாக இருக்கணும். அதனால் பார்த்து கவனமாக பொறுமையாக நிதானமாக நடந்துள்ளுங்கள். நல்லதே நடக்கும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு இன்று குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காங்க. 2 கூடையவரும் 2லே இருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி ராகு இருக்கு. தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல நேரம். இந்த ஓராண்டு உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது. இந்த ஓராண்டில் நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும் நல்ல சிறப்பாக முடியும். அன்பான மிதுன ராசி என்பவர்களை, உங்களுக்கு ஜென்ம குரு, இந்த ராசிநாதன் அதிலே இருக்காரு. இருந்தாலும் ஜென்மத்தில் குரு இருக்காரு. இந்த ஜென்ம குரு ஏதாவது இடமாற்றங்களை உண்டு பண்ணுவார். இடமாற்றம்னா வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம், வீடு மாறலாம். இப்படி எத்தனையோ இடமாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமாக நிதானமாக பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாமல் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு 12ல் குரு இருக்கார். விரயத்தை பண்ணுவார். தேவையில்லாத ஏதாவது விரயங்களை உண்டு பண்ணுவார். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களை, நீங்களும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் ஒரு குழப்பமான நிலை இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் கேது இருக்கார். கேது 1.5 வருஷம் அதில் இருப்பார். அது அவ்வளோ தூரம் உங்களுக்கு நன்மை இல்லை. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அன்பான சிம்மராசி குரு 11ஆம் இடத்துல இருப்பது நல்லது. அதனால் கன்னிராசி என்பது உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. 10 குருவுக்கு நல்ல இடம் இல்லை. சில பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 10ஆம் இடம் குருவுக்கு சிறப்பு இல்லைன்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுறாமல் பார்த்து நடந்துங்கோ. மேல் அதிகாரியிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். வர வாடிக்கையாளர் மக்களிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் முன்னாடி போகணும். இப்போ உட்கார்ந்துருக்க நாட்களை அடுத்த நாளைக்கு போகணும். அது இல்லாமல் பின்னாடி தள்ளி விட்டுரும். பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். இந்த உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது. 9ஆம் அதிபதியும் அதிலே இருக்காரு. அதுவும் சிறப்பு. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்ல காரியங்களாக நடக்கும். பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நேர்மையான தப்பு பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் கவனம் தேவை. நேரம் நன்றாக இருக்கிறது. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. தயவு செஞ்சு ஏதாவது எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை தொடருங்க.
புதுசாக எதையும் முதலீடு பண்ணாதீங்க, தொழிலை ஆரம்பிக்காதீங்க, வீடு கட்ட ஆரம்பிக்காதீங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கொடுக்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு எடுத்து கடத்திடும், நடக்கவே நடக்காது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அன்பான தனுசு ராசி என்பதில் அமோகமான நாள் உங்களுக்கு. சனி பகவான் ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு, குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. கல்யாணம் ஆகாத அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும், வீடு கட்டலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி ஏதாவது நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாம், தொழில் ஆரம்பிக்கலாம். அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அது தக்கபடி இன்று நல்ல நாள். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு வேற உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. அவசியமாக நீங்கள் உடல்நிலையில் நீங்கள் உங்கள் மனைவி, குழந்தைகள், தாய் தந்தைகள் இவருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். எதிர்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக நிதானமாக நாட்டுங்க. ஓராண்டு கவனமாக பண்ணுங்க. 7.5 வேலை இருக்குது. கழிவு நேரம் அவங்கவுங்க வயதுக்கு தக்கக்கூடிய முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் வரும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7.5 இருக்குது. உங்களுக்கான குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5 குடையவன் 5ல் இருக்காரு. குரு 5ல் இருக்கிறது பெரிய சிறப்பு. அன்பான கும்பராசி என்பதில் கால தாமதம் இல்லாமல் காரியங்களை நகட்டுமோ, நல்லதே நடக்கும், நல்ல காரியம் நடக்கும். மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. நான் நெருக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகராசி உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை விரதமாக இருங்க. சனீஸ்வரனுக்கு எழுதியமை வேட்டுங்கள். காக்காய் சாதம் வைங்க. சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். வண்டி பத்திரம் கிடைச்சதுன்னா அதனால் அர்ச்சனை பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல 7.5 நம்ம விடுபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இறைவன் வழிபாடு தான் நமக்கு நல்லதை தரும், நல்லதெல்லாம் நடக்கும். எல்லா மக்களுடன் நலமுடன் வாழணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அன்பான நேயர்களை, நாம் இறை வழிபாடை நம்ம எவ்வளவு கூட செஞ்சுட்டு வரோமோ அவ்வளவு கூட நமக்கு நன்மையான பலன் தரும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒன்று பண்ணுறேன். நமது பழக்க வழக்கங்கள்னு ஒரு கருத்து இருக்குது. அதில் எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம்னா, விடிய காலையில் நமக்கு என்ன உடலில் ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் ஃபங்க்ஷன் பண்ணுது. அதில் விடிய காலையில் நமக்கு எந்த இடம் ஃபங்க்ஷன் ஆகும் உடம்புல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 3 மணி முதல் 5 மணி வரை நுரையீரல் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 3 மணிலேருந்து 5 மணி வரை நுரையீரல் நேரம், தியானம் செய்யக்கூடிய நேரம், மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும், ஆயுள் நீடிக்க உதவும். அதாவது இந்த 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நம்ம எந்திருந்து 4 மணிக்கு எந்திருந்து 5 மணி வரையும் தியானம் மூச்சு பயிற்சி பண்ணோம்னா 1 மணி நேரம் பண்ணால் போகிறோம். பண்ணால் மூச்சு பயிற்சி செஞ்சால் ஆயுள் நீடிக்க உதவும். அதாவது எவ்வளவு கூட நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறோமோ அவ்வளோ கூட நமக்கு ஆயுள் நீடிச்சிட்டு இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா சீராக அமைக்கும். இது நான் சொல்லலை, இதை ஒரு நூலில், நான் வைத்திய நூலில் படித்தேன். அதில் இருக்குது இந்த கணக்கு. அதை அப்படியே நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். அதை நான் நமக்கு எழுதுனதை படித்ததை மக்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 கருத்து விதம் சொல்கிறேன். காலையில் 5 முதல் 7 மணி வரை பெருங்குடல் நேரம், காலை கடன்களை முடிக்க வேண்டும். 7 மணிக்குள்ளே நம்ம காலையில் எழுந்திருந்து தியானம்லாம் முடிச்சுட்டு பல் துளைக்கு வெளிவாசல் போயிட்டு மலஜலம் கழித்துட்டு பல் துளைக்கிட்டு தண்ணீர் நல்லா குடிக்கணும். நல்ல ஜில்லுன்னு நல்ல தனியாக ஒரு 200 மில்லியாவது நம்ம பச்சை தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி நம்ம பழகி விட்டோம்னா மலச்சிக்கல் இருக்காது. தினசரி காலையில் வெளியில் போடுற மாதிரி நம்ம ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா அந்த பெருங்குடல் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மலம் போனதுக்கு அப்புறம் வயிறு வெறும் வயிறாயிரும். வெறும் வயிறாச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். பசி நல்லா தாராளமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். உணவு நம்ம தேவையான உணவை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது மலம் போகலைன்னா அங்கே பெருங்குடலில் அப்படியே இருக்கும், அது பசிக்காது, நம்ம உணவு அதிகமாக சாப்பிட முடியாது. இப்படியெல்லாம் ஒரு சின்ன சிரமங்கள்லாம் இருக்குது. அன்பான நேயர்களை, நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை கரெக்டாக கொண்டு வரணும். அது கொண்டு வராமல் நேரங்கட்ட நேரத்தில் நம்ம ஒவ்வொன்றையும் செய்கிறதுனால அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் ஒழுங்காக ஃபங்க்ஷன் செய்ய மாட்டேங்குது, இயங்க மாட்டேங்குது. அது இயக்கம் சரியாக இருந்தால் தான் நமக்கு வியாதிகள்லாம் வராது. அப்படியே நம்ம இந்த காற்று இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக எல்லா மனிதருக்கும் போகணும்.
அந்த காற்று போயிடுச்சான்னு டாக்டர் கேட்பாங்க. காற்று நல்லா போகுதான்னு கேட்பாங்க. காற்று போகணும், வாயு வந்து உடம்புக்குள்ள இருக்க வாயு வெளியில் ஏறணும். அது 2-3 நாளைக்கு காற்று போகலைன்னா அது அந்த காற்று வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. காற்று போகணும். காற்று போகலைன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தகுந்தபடி நம்ம சாப்பாட்டில் இந்த பெருங்காயம்லாம் கொஞ்சம் உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டு நாம் நலமுடன் வாழலாம், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும். அன்பான நேயர்களை நாம் வந்து நிச்சயமாக ஒன்றை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணுறோம்னா 7 மணிக்கு தான் நம்ம எழுந்திருக்கிறோம். ஆமாம், டவுனில் சில வீட்டில் பெண்களை வந்து எழுந்திருந்துடுறாங்க. ஏன்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போச்சுருக்கு 7 மணிக்கெல்லாம் வண்டி வந்துடுது. அதனால் 5 மணிக்கு இருந்து சமையல் பண்ணி பிள்ளைகளுக்கு எல்லாம் குளிச்சு விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டு எல்லாம் சாப்பாடு கூட கொடுத்தனால எழுந்திருந்துடுறாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமைனா 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. அப்படிலாம் எழுந்திருக்கவே கூடாது. அதனால் காலையில் 5 மணிக்குள்ளே நம்ம சூரிய உதயத்துக்குள்ளே நாம் எழுந்திருந்துடும். அது வரையும் தூங்கக்கூடாது. அது வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம தூங்குறது வந்து சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அன்பான நேயர்களை தினம் ஒரு 2 கருத்துக்களாக சொல்லிட்டு வர்றேன். அன்பான இப்போ நான் சொன்ன கருத்துக்களை பதிவு பண்ணிக்கோ, உங்களுக்கு தெரிஞ்சவர்களையும் சொல்லுங்க. அன்பான நேயர்களை நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமான நேரம். எல்லாரும் நலமுடன் சுகாதாரமாக வாழணும், எல்லோரும் எல்லா குழந்தைகளும் நல்லபடியாக படிக்கணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.